அன்பார்ந்த பெற்றோர்களே வணக்கம். ஸோ உங்களுடைய மொபைலில் ப்ரௌசர் இருக்கும் இல்லையா, கூகுள் குரோம் ப்ரௌசர் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பாக்ஸில் பெஸ்ட் சைன் ஸ்கூல் ஆப்பு, ஸோ அதில் வேர்டில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஸோ பெஸ்ட் சைன் எப்படி நாங்கள் டைப் பண்ணுறோமோ அதே போல் நீங்கள் டைப் பண்ணி தான் வெப்சைட்டு ஓப்பன் ஆகும், லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆகும். பெஸ்ட் சைன் ஸ்கூல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால் வரக்கூடாது. பெஸ்ட் சைன் ஸ்கூல் app.co.in அப்படிங்கிறத டைப் பண்ணி ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஸோ இது மாதிரி லாக்இன் பேஜ் வரும். வெல்கம் டு பெஸ்ட் சைன் ஸ்கூல் லாக்இன் பேஜ். இந்த லாக்இன் பேஜில் உங்கள் குழந்தைக்காக கொடுக்கப்பட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு, உங்கள் குழந்தைக்காக கொடுக்கப்பட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டுனா அந்த யூசர் நேமை அதில் டைப் பண்ணி ஸோ பாஸ்வேர்டை 1லேருந்து 8 வரைக்கும், அதாவது பாஸ்வேர்டு டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே 1 to 8 தான் கொடுத்துருப்போம். நீங்கள் பாஸ்வேர்டு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஸோ உங்களுடைய டேஷ்போர்டு, உங்கள் குழந்தைங்களுடைய டேஷ்போர்டு வந்துடும். அந்த டேஷ்போர்டில் ஸோ உங்கள் குழந்தை அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள ஈவெண்ட்ஸ்னால் கேலண்டர் இருக்கும் இல்லையா, கேலண்டர் இதில் தெரியும். ஸோ ஒவ்வொரு நாளும் அதாவது ஹாலிடே, பொங்கல் ஃபெஸ்டிவல் இது மாதிரினா என்னென்னக்குன்னா ஹாலிடே இருக்குது, ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈவெண்ட்ஸ்னால் அதில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். அந்த மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஹாலிடேனா ஹாலிடேன்னு தெரியும். அதே போல் நீங்கள் வீக்லி வைஸாகவும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், ஈஸியாகவும் உங்களால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். அதே போல் டே வைஸாகவும் உங்களால் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அனுப்பும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இது அணியில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நோட்டீஸ் போர்டுங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா ஸோ அட்மின்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க இல்லைங்களா. ஸோ என்ன மெசேஜ் இருந்தாலும் சரி, ஸோ அட்மின்லேருந்து எக்ஸாம் ஷெடியூல் பண்ணுறது, ஸோ என்ன ஒரு அட்மின்லேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜெல்லாம் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், நோட்டீஸ் போர்டில் பார்த்துக்க முடியும். இதனில் உங்களுடைய குழந்தைங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா, பாஸ்வேர்டு இதில் ஓல்டு பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்களே உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டில் என்னென்ன சப்ஜெக்டில் உங்கள் குழந்தைக்கு இருக்குதோ அத்தனை சப்ஜெக்டினுடைய நேம் இங்கே ஷோ ஆகும். ஸோ தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, இவிஎஸ்ஸு, டிஆர்பி, இஆர்பி, எம்பி, இது மாதிரி எல்லா சப்ஜெக்டினுடைய நேம் இதில் ஷோ ஆகும். ஸோ அந்த சப்ஜெக்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வியூ மார்க்ஸு, ஸோ எத்தனை டெஸ்ட்டு நாங்கள் ஒரு மாதத்தில் வச்சுருக்கோம் இல்லை ஒரு வருஷத்தில் வச்சுருக்கோங்கிறது, ஒரு வருஷத்தில் ஒரு 20 டெஸ்ட்டு வச்சுருந்தோம்னா 20 டெஸ்ட்டு உள்ள மார்க்கும் அதில் ஷோ பண்ணும். அடுத்து பார்த்திங்க ஒவ்வொரு மார்க்கையும் நீங்கள் கம்பேரிஷன் பண்ணி சப்ஜெக்ட் வரியாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இப்போ மேக்ஸ் எக்ஸாமில் கியூஸ் டெஸ்ட் அப்படின்னு வச்சாச்சு அப்படின்னா 79 மார்க்கு, அசைன்மெண்ட்டு எக்ஸாம் அப்படின்னு வச்சோம்னா அதில் 99 மார்க். இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் மார்க்கை நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, எல்லா டெஸ்ட்டும் ஒரு அதாவது நாங்கள் வைக்கிறோம். இப்போ வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, ஹோம் டெஸ்ட்டு, ஸோ ஒவ்வொன்றுக்கும் மார்க் என்ட்ரி பண்ணுவோம். அதெல்லாம் இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஸோ சிலபஸ், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் சிலபஸ் தனித்தனியாக நாங்கள் கொடுப்போம். அதெல்லாம் இதில் அசைன்மெண்ட் எக்ஸாம் சிலபஸ்ஸு, ஜூன் மந்த்லி சிலபஸ், இது மாதிரி ஒவ்வொரு சிலபஸையும் நாங்கள் மென்ஷன் பண்ணி அதில் பண்ணும்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் பிடிஎஃப் சாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அங்கே ரியலாக உங்களுக்கு லைவில் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அசைன்மெண்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அசைன்மெண்ட்டு தனித்தனியாக உங்களுக்கு ஷோ ஆகும். டேட் வைஸாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ், நார்மலாக டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க இல்லையா, அதே போல் பேஜ் நம்பர் உங்களுக்கு இதெல்லாம் வரும். ஆடியோ மூலியமாகவும் இதில் மெசேஜ் வரும். ஸோ ஆடியோ மூலியமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணினா உங்களுக்கு ஆடியோ வரும். ஸோ அதன் மூலியமாக ஸ்பீச்சும் நீங்கள் பண்ணி தெரிஞ்சுக்கும் மூலியமாகவும் இது மாதிரி டெக்ஸ்ட் ஃபைலும் இதில் வரும். டெக்ஸ்ட் ஃபைல்னா பிடிஎஃப் ஃபைல், இது மாதிரின்னு உள்ளதெல்லாம் இதில் வரும். ஸோ உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக மார்க்ஸு, சிலபஸ்ஸு, அசைன்மெண்ட் இதெல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு ஷோ பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் ஸோ ஃபஸ்ட்டு பீரியட்லேருந்து லாஸ்ட் பீரியட் வரைக்கும் 9:20லேருந்து 3:30 வரைக்கும் எத்தனை சிலபஸ் இருக்குது, எத்தனை கிளாஸு பீரியட் இருக்குங்கிறத இதில் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஒரு வாரத்துக்குள்ள டைம் டேபிள் இதில் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, மெசேஜுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்கள் குழந்தைய பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் ஒரு கொரிஸ் சொல்லணும், இல்லை குழந்தைய பற்றி சொல்லணும், எனி டவுட்டு எதை வேணாலும்
உங்களால் சொல்ல முடியும். ஸோ அது வந்து நியூ மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நியூ மெசேஜில் வந்து எந்த டீச்சருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஸோ அந்த டீச்சர் உங்கள் குழந்தைக்குள்ள அத்தனை பேருடைய டீச்சரும் இதில் ஷோ ஆகும். எந்த டீச்சருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுமோ அந்த டீச்சரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டீச்சருக்கு வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம். அதே போல் வந்து நீங்கள் உங்களுடைய வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியோட நீங்கள் வந்து இதில் சென்ட் பண்ண முடியும். டைப் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேம் ஐ ஹவ் ஒன் டவுட், ஸோ என்ன டவுட் இருந்தால் எதுவாக இருந்தால் கூட சரி, நீங்கள் டைப் பண்ணி இதில் சென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, டைப் பண்ணி இதில் சென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஆடியோ மெசேஜ், உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இதில் வந்து மொபைல்லேருந்து பண்ணும்போது வந்து ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஸோ மொபைலில் வந்து அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே சென்ட் பண்ணலாம். இது வந்து லேப்டாப்புங்கிறதுனால வந்து நான் வந்து சிஸ்டங்கிறதுனால வந்து நான் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது மொபைலாக இருந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா ஈஸியாக உங்களால் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே சென்ட் பண்ண முடியும். ஸோ சென்ட் மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா டீச்சருக்கு போயிடும். அந்த டீச்சர் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ என்ன டவுட் இருந்தால் கூட எதுவாக இருந்தால் கூட கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் குழந்தைய பற்றி படிக்கிறாங்களா, நல்லா படிக்கிறாங்களா, உங்களுடைய குழந்தைங்களுடைய ஸ்டேட்டஸ் எவ்ரிதிங் இதில் வந்து ஒவ்வொரு டீச்சர்ட்டையும் தனித்தனியாக உங்களால் டிஸ்கஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஸோ அதுக்கு ரிப்ளையும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இந்த மெசேஜ் எல்லாம் வந்து ஒரு வருஷத்தினுடைய மெசேஜ். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக இதில் தெரிஞ்சிக்க முடியும், ஒரு வருஷத்தினுடைய மெசேஜ். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப்லோடையாச்சும் டெலீட் ஆகும், ஸோ பார்க்க முடியாது. ஆனால் இதில் வந்து சொந்த ஆப்பு, ஸ்கூல் ஆப்பு, அதனால் வந்து ஒரு வருஷத்தினுடைய மெசேஜ் உங்களை யாரும் டெலீட் பண்ண மாட்டாங்க. ஸோ யாரும் டெலீட்டும் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ டீச்சர் வந்து அக்ஷிதாங்கிறவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ ரிப்ளை பண்ணி அதனுடைய மெசேஜை வந்து வாய்ஸ் மெசேஜும் வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி வந்து தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து டிஸ்கஸ் பண்ணது எல்லாமும் இதில் வரும். அது மட்டும் இல்லை, இதை மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் கேப்புங்கிறது டோட்டலாக ரெடியூஸ் பண்ணிட முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரையாக வந்து எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா படிக்கிறாங்கங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த ஆப்பு மூலயமா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைம் டேபிளை பார்த்துக்கலாம். அடுத்து வந்து சப்ஜெக்ட் வந்து வியூ மார்க்ஸ், ஒவ்வொரு எக்ஸாம் மார்க்கு, சிலபஸ்ஸு, அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். இதனால் ஈவெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷனுடைய ஈவெண்ட்ஸை தெரிஞ்சிக்க முடியும். ஒரு வருஷனுடைய அட்மின் என்னென்ன மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கிறதையும் தெரிஞ்சிக்க முடியும். இவ்வளவு ஃபெசிலிட்டி உள்ள இந்த ஆப்பை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி குழந்தைங்கள்கிட்ட வந்து நல்லா படிக்குவதற்கு சப்போர்ட் பண்ணுமாறு மிக